நம்ம ஆஃபீஸில் சில ரூம்ஸை வந்து செக்யூர்டாக வைக்கணும்னு நினைப்போம். அது வேல்யூபிள் திங்ஸ் இருக்க ரூமாக இருக்கலாம், இல்லை விபி ரூமாக இருக்கலாம், இல்லை எம்டி ரூமாக இருக்கலாம். இதுக்கு தான் பயோமெட்ரிக்ன்ற சொல்யூஷன் இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக மினிமலான சொல்யூஷன் வந்து ஸ்மார்ட் டோர். இந்த ஸ்மார்ட் டோர் ஏன் யூஸ் பண்ணணும், இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயினான அட்வான்டேஜ் வந்து நீங்கள் இதை மல்டிபிள் மெத்தடில் அன்லாக் பண்ணலாம். இட் கேன் பி ஃபிங்கர் பிரிண்ட், RFID, பின், மொபைல் ஆப். ஒருவேளை வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நீங்கள் அதை மேனுவல் கீ மூலிமா கூட ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் அட்வான்டேஜ், நீங்கள் ஒரு ஹெவியான பூட்டு போட்ட கதவை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே கஷ்டம் தான் இந்த ஸ்மார்ட் டோர் லாக்கை உடைக்கிறது. அதே போல் ஒரு ஹோட்டலில் ஆக்சஸ் கார்டு இல்லாமல் ஒரு டோர் எப்படி திறக்க முடியாதோ அதே மாதிரி ஆட்டோ லாக்கிங் சிஸ்டமும் இந்த ஸ்மார்ட் டோரில் இருக்குது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ரிமோட் ஆக்சஸ். ஒருவேளை நீங்கள் அங்கே ஃபிசிக்கலாக இல்லாதப்போ அந்த ஸ்பேஸுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் மூலிமாவே ஆக்சஸ் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை தடவை அந்த ரூமை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க டேட்டாவை நீங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆக்சஸ். நீங்கள் ஒரு தடவை ஆக்சஸ் கொடுக்கணும், இல்லை குறிப்பிட்ட சில நாட்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும்னாலும் அதையும் நீங்கள் மொபைல் ஆப் மூலிமா செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை பவர் இல்லை, வைஃபை இல்லை பேட்டரியே தீர்ந்துடுச்சுன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் மேனுவல் கீ வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் லாக் மற்ற லாக்கிங் சிஸ்டம் விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே உங்கள் ஆஃபீஸில் இருக்க முக்கியமான ஸ்பேசஸ், முக்கியமான டாக்குமெண்ட் இருக்க ரூமாக இருக்கலாம், இல்லை சில ரூமுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ரூமாக இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் ஸ்மார்ட் லாக்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் 100% வர்த். உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் லாக் கரெக்டாக இருக்குன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னால் உங்களுக்கு கரெக்டான சஜஷன் கொடுக்க முடியும்.